விவசாயம் லாபம் இல்லைன்னு நினைச்சிட்டு முந்திரி தோட்டத்தை கைவிடலாமா இல்ல சரியான அரசு திட்டம் தெரிஞ்சா அதையே நல்ல வருமானமா மாற்றிக்கலாமா? இந்த வீடியோ முழுசா பாருங்க, உங்களுக்கே புரியும். தமிழ்நாடு அரசு வேளாண்மை உழவர் நலத்துறை மூலமா கொண்டு வந்திருக்கிற முந்திரி விவசாயத்தில் புதிய மாற்றம் என்ற திட்டம் நம்ம மாநிலத்தில இருக்கிற முந்திரி விவசாயிகளுக்கு பெரிய வாய்ப்பு. பல பேர் இன்னும் பழைய பாரம்பரிய முந்திரி மரங்களோடே பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால விளைச்சல் குறைவு, வருமானமும் எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னு கவலைப்படுறாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வாகத்தான் உயர் விளைச்சல் தரும் புதிய முந்திரி வகைகளை நடவு செய்ய அரசு உதவி பண்றது. கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு முழுக்க 8400 ஹெக்டேர் பரப்பளவுல முந்திரி சாகுபடி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதுக்காக அரசு 12 கோடி ரூபாய் முதலீடு செய்து 9687 விவசாயிகளை நேரடியாக பயனடைய வைத்திருக்கிறது. இதுவே இந்த திட்டம் எவ்வளவு பெரிய அளவுல நடைமுறையில இருக்கு என்பதை காட்டுது. இந்த திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும்னா, இப்பவே முந்திரி சாகுபடி செய்யற விவசாயிகள், பழைய முந்திரி தோட்டம் வைத்திருக்கிறவர்கள், புதுசா முந்திரி தோட்டம் தொடங்க ஆசைப்படுற விவசாயிகள் மூவருமே இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்கள். உங்களிடம் சொந்த நிலம் இருந்தாலோ லீஸ்ல பயிர் பண்ற நிலம் இருந்தாலோ அந்த விவரங்களை காட்டி இந்த திட்டத்துக்காக அணுக முடியும். இந்த திட்டத்துல முக்கியமான பயன் என்னன்னா, பழைய குறைந்த விளைச்சல் தரும் மரங்களை அகற்றி அதிக விளைச்சல் தரும் புதிய முந்திரி நாற்றுகள் நடவு செய்ய அரசு வழிகாட்டல் வழங்குகிறது. அதோட மானிய உதவியும் கிடைக்கும். புதிய வகை முந்திரி மரங்கள் குறைந்த காலத்திலேயே நல்ல விளைச்சல் தருவதால் விவசாயிகளின் வருமானம் கணிசமா அதிகரிக்கிறது. முந்திரி தரமும் மேம்படும், சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். அப்ளை பண்ணணும்னா உங்க பகுதியில இருக்கிற வட்டார வேளாண்மை அலுவலகத்தை நேரில போய் அணுகலாம். அங்க உங்களுக்கு இந்த திட்டத்துக்கான முழு விவரங்களும் சொல்வாங்க. நில விவரங்கள் சரியா இருக்கா, எந்த வகை முந்திரி நாற்று உங்க நிலத்துக்கு பொருத்தமா இருக்கும், நடவு முறை எப்படி, பராமரிப்பு எப்படின்னு எல்லாமே தொழில்நுட்ப ஆலோசனையோட சொல்லி தருவாங்க. சில இடங்கள்ல ஆன்லைன் பதிவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்க செக் பண்ணிக்கோங்க. பொதுவா இந்த மாதிரி அரசு திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது ஆதார் அட்டை, விவசாயி அடையாள அட்டை, நில உரிமைச் சான்று அல்லது பட்டா, வங்கி கணக்கு விவரம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போன்ற ஆவணங்கள் தேவைப்படும். சில சமயம் கிராம நிர்வாக அலுவலரின் சான்று அல்லது வேளாண்மை அலுவலக பரிந்துரை கேட்கலாம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் தெளிவா சரியான விவரத்தோட இருக்கணும். நிறைய பேர் பண்ற பொதுவான தவறு என்னன்னா, நில விவரங்களை சரியா கொடுக்காம இருக்கிறது, ஆவணங்களில் பெயர் அல்லது எண் தப்பா இருப்பது, காலதாமதமாக விண்ணப்பிக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் காரணமாகவே நிறைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது. அதனால விண்ணப்பிக்கிற முன்னாடி உங்க எல்லா ஆவணங்களையும் ஒரு முறை நிதானமா செக் பண்ணிக்கோங்க. வேளாண்மை அலுவலக அதிகாரிகளிடம் சந்தேகம் இருந்தா கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த திட்டம் வெறும் ஒரு மானியம் மட்டுமில்ல, விவசாயத்தை லாபகரமா மாற்ற அரசு எடுத்திருக்கிற ஒரு முயற்சி. சரியான தொழில்நுட்ப வழிகாட்டல், நல்ல தரமான நாற்றுகள், தொடர்ச்சியான ஆலோசனை, இதெல்லாம் கிடைக்கிறப்போ நம்ம முந்திரி விவசாயம் அடுத்த லெவலுக்கு போகும். நீங்க மட்டும் முன்னெச்சரிக்கையோட சரியான நேரத்துல அப்ளை பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்கீம் அப்டேட்ஸ் ரெகுலரா வேணும்னா எங்க வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இப்பவே செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல அரசு திட்ட தகவல்கள் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒரு சிறிய முயற்சி தான் நாளைக்கு பெரிய மாற்றமா மாறப்போகுது. விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு. அதை கூடுதல் பலத்தோட முன்னேற்றுறோம்.